போதும் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய சரீரம் பலவீனப்பட்டதாய் கல்லறால் அடைக்கப்பட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டார் என்றாலும் தேவ கிருபையினால் தேவ மகிமையினால் அவர் உயர்த்தெழுந்தார். அதே போல நம்முடைய இந்த சரீரத்திலும் இருக்கிற பலன் அவருடைய கிருபையினால் பலப்பட்டு வரும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ மரித்தோரிலிருந்து தேவனை எழுப்ப, இயேசுவை எழுப்ப வல்ல மகிமையான அந்த தேவனுடைய கரம் இருந்தது போல நம்முடைய இந்த பலவீனத்திலும் தேவனுடைய சித்தம் நிறைவேற்ற அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் என்று பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை வைத்து சொல்லுகிறார். அதே போல தான் இந்த பலவீனமான நம்முடைய சரீரம் இந்த மண்ணில் புதைக்கப்பட்டாலும் மகிமையுள்ள தேவ சாயலுக்கொப்பான ஒரு சரீரத்தோடு கூட நாம் இந்த மண்ணிலிருந்து ஆண்டவருடைய வருகையில் எழுந்திருப்போம். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பலவீனங்களை குறித்து, நம்முடைய நோய்